வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹேங்கோவர் ஸ்டோரிஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம டே 5 சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:20 ஆகுது. நம்ம வந்து இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8 hours லாகின் பண்ண போகிறோம். இதில் வந்து எத்தனை ரைடு நம்மளால் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணலாமா? இப்போ தான் வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரேபிடோவில் எவ்வளோ கிடைக்கிது, வித் டிப்ஸோட எவ்வளோ கிடைக்கிதுங்கிறத ஒவ்வொரு ரைடு முடிஞ்சோன்னே நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் ரைடு எப்போ கிடைக்கிது என்னன்னு. மக்களே, இப்போது லாகின் பண்ணி கரெக்டாக 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரைடு வந்து கிடச்சிருச்சு. கன்ஃபார்மும் பண்ணியாச்சு. ஸோ வந்து நான் பிக்கப் பண்ண தான் போகிறேன் கஸ்டமரை. பிக்கப் பண்ணி முடிச்சுட்டு ரைடையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சு, இது டிப்ஸோட எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சுங்கிறத ஃபஸ்ட் ரைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 10 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 10:50 ஆகுது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோவில் வந்து 27 ரூபா கிடச்சிச்சு. பட் வந்து நமக்கு கஸ்டமர் வந்து டிப்ஸோட சேர்த்து 30 ரூபா கொடுத்தாங்க. ஸோ செகண்ட் ரைடுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் கிடைக்கிது என்னென்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போது உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் ரைடு கிடச்சிருச்சு. கஸ்டமர்த்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ண வேண்டியதான். ட்ராப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:10 ஆகுது. நம்ம வந்து செகண்ட் ரைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தேர்ட் ரைடும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி செகண்ட் ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36 ருபீஸ் வந்து நமக்கு கிடச்சிச்சு. ஆனால் வந்து கஸ்டமர் நமக்கு டிப்ஸோடு சேர்த்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸு. இப்போ வந்து நமக்கு வந்து தேர்ட் ரைடு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கஸ்டமரை பிக்கப் பண்ணி ரைடை முடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 11:30 ஆகுது. நம்ம தேர்ட் ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் ரைடோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 35 வந்திருக்கு ரேபிடோவில். பட் கஸ்டமர் நமக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா டிப்ஸ் சேர்த்து 45 ருபீஸ் கொடுத்தாங்க. ஸோ வந்து தேர்ட் ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபோர்த் ரைடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ நேரத்தில் கிடைக்கிதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 hours கிட்ட ஆகிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ரைடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நமக்கு ரேபிடோவில் வந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 202 ரூபா. இதில் நம்ம கடைசியாக வந்து தேர்ட் ரைடு முடிச்சுதான் தான் வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் ஃபோர்த் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேபிடோவில் வந்த அமௌண்ட்டு, ஃபிஃப்த் ரைட்லேயும் வந்து ரேபிடோவில் வந்த அமௌண்ட்டு நமக்கு வந்து ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிப்ஸோடு சேர்த்து கொடுத்தது வந்து 30 + 30 60 கொடுத்தாங்க. ஸோ வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 6th ரைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் முடிச்சிருக்கேன். அதோட ரேபிடோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 48. பட் கஸ்டமர் நமக்கு வந்து டிப்ஸோடு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 70 ருபீஸு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம 7வது ரைடுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது டைம் வந்து 1:45 ஆகுது. வந்து இப்போ வந்து நம்ம 7th 8th 2 ரைடுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 7th ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் வந்தது. கஸ்டமர் வந்து நமக்கு டிப்ஸோடு சேர்த்து 50 ருபீஸ் கொடுத்தாங்க. 8th ரைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 ருபீஸ் வந்தது. பட் கஸ்டமர் வந்து நமக்கு டிப்ஸோடு சேர்த்து வந்து 60 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மொத்தம் வந்து நம்ம 8 ரைடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டோட்டல் ரேபிடோவில் வந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 297 ப்ளஸ் நம்மளோட ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 365. ஓகேவா? நமக்கு வந்து இப்போது 9th ரைடு எப்போ கிடைக்கிதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டோட்டலாக வந்து 9 ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 10th ரைடுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்ம லாகின் பண்ணி வந்து 4 hours கிட்ட ஆயிடுச்சு. லாஸ்ட்டு ரைடு அதாவது 9th ரைடோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 31 ருபி டிடக்ஷன்லாம் போக. பட் நமக்கு கஸ்டமர் கிட்டேருந்து கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபி. ஸோ டோட்டலாக வந்து 9 ரைடுக்கு 328 ரூபா வந்திருக்கு. இப்போ 10th ரைடு வந்து எப்போ கிடைக்கிதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் வந்து 10th ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 11th ரைடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:43 ஆகுது. கடைசியாக 10th ரைடுக்கு வந்த பேமெண்ட் வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31 ருபி. பட் கஸ்டமர் நமக்கு வந்து கஸ்டமர் கிட்டேருந்து டிப்ஸோட கிடைச்சது வந்து 50 ருபி. ஓகேவா? பார்க்கலாம் 11th ரைடு எப்போ கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். டைம் இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:45 ஆகுது. 10th ரைடை முடிச்சுட்டு நம்ம போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம 11th ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 11th ரைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 27 ரூபா கிட்ட வந்து ரேபிடோ சைட்லேருந்து வந்தது ஏர்னிங்ஸு. கஸ்டமர் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 ரூபா கொடுத்தாங்க. நம்ம 11 ரைடு கம்ப்ளீட் பண்ணி 495 ரூபா ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? டைம் இப்போது 4:45 ஆக போகுது. 8th ரைடு முடிஞ்சு 12th ரைடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 12th ரைடும் கிடச்சிது. பார்த்தீங்கன்னா
இப்போது வந்து 12 ரைடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கடைசி ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 61 ரூபா கிட்ட நமக்கு ஏர்னிங்ஸ் கிடச்சிது ரேபிடோவில். பட் நமக்கு வந்து கஸ்டமர் சைட்லேருந்து கிடச்சது வந்து 100 ரூபா. ஸோ 12th ஆர்டர் அட்டன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட மணி வந்து 5 ஆக போகுது. பார்ப்போம் 13th ரைடு வந்து எப்போ கிடைக்கிது என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் வந்து 6 o'clock ஆக போகுது. நம்ம வந்து 8 hours வந்து லாகின் பண்ணி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட நம்ம மொத்தமாக வந்து நமக்கு இன்றைக்கி வந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா 14 ரைடு வந்திருக்கு. அதில் டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 519 ரூபா. இது வந்து ரேபிடோ சைட்லேருந்து. கடைசி 2 ரைடு பார்த்திங்கன்னா 13வது ரைடு வந்து 28 ரூபாயும் 14வது ரைடு வந்து 42 ரூபாயும் கிடச்சிது. இது கஸ்டமர் சைட்லேருந்து 13வது ரைடுக்கு 35 ரூபாயும் 14வது ரைடுக்கு நான் 50 ரூபாயும் எனக்கு கிடச்சிது. ஓகேவா, சாரி, ஓவரால் 14 ரைடுக்கு ரேபிடோவில் வந்த அமௌண்ட்டு, 14 ரைடுக்கு கஸ்டமர் சைட்லேருந்து நமக்கு டிப்ஸு இதெல்லாம் கிடச்சது போக கிடச்சது எல்லாம் சேர்த்து வந்து நமக்கு கிடச்சதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 670 ரூபா. ஸோ வந்து நம்ம 8 hours லாகின் பண்ணதில் இன்றைக்கி சேலஞ்சில் வந்து நம்மளால் 14 ரைடு தான் எனக்கு கிடச்சிது. நான் எதையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணலை. 14 ரைடு அட்டன் பண்ணி இன்றைக்கி வந்து சேலஞ்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்து வந்து நம்ம Day 6 சேலஞ்சில் வந்து மீட் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்து Day 6 சேலஞ்சில் வந்து சந்திக்கலாம். ஓகேவா, பாய்.